அங்கே நீங்கள் சாரி போவீங்களா? ஆமாம் போவேன். அப்போ உமன் வெல்ஃபேருக்கு வந்து நான் ஃபோன் அடித்தேன் என் நம்பரில் இருந்து. யாருமே எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 20 கால் அடிச்சிருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக. யாரும் எடுக்கலை. ஹெல்ப்லைன் சொல்லிவிட்டு உமன் ஹெல்ப்லைன் யாரும் எடுக்கலை. என் இதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எடுக்க விட்டு சரி அப்புறம் எங்கே போகிறது என்னன்னு தெரியாது. சரி பொம்பளை பிள்ளை வயசு பிள்ளையாக இருக்குதா, அது குழந்தையும் நல்லா அழகாக இருக்கும், கொண்டு போய் அக்கா கிட்ட சொல்லி அப்பா இங்கே யாரும் கூப்பிட்டு வராதுப்பா அப்படின்னுச்சு. இல்லைக்கா பாவமாக இருக்குது, நைட்டில் இருந்ததுன்னா அதனுடைய லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காடை விட்டது வரைக்கும் விட்டு போயிட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அக்கா என்ன சொல்லிச்சு, ஒரு 10 நாள் கழித்து அந்த பிள்ளை வந்து எங்கேயோ வேலை அங்கே பக்கத்தில் கிரீன்வுட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மேடம், அத்திப்பேட்டு, அதாவது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை சேர்ந்தது. அதில் வந்து இந்த பேக்கரியில் கேக்கு கிளம்பு போடுவாங்க. அவங்க வந்து இதை ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க போல். அங்கே வந்து அந்த பாத்திரங்கள் கழுவி கொடுக்குறது, கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா மாவு இதுங்கெல்லாம் அளந்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருந்தது. அப்போ அக்கா வந்து 4 சிம்மு வச்சுருக்குது ஏற்கனவே. அதனால் வாங்கினேன். என் பேரில் வந்து ஒரு சிம்மு நான் ரிலையன்ஸில் வந்து 234ன்னு அந்த சிம்மு ஒன்று வாங்கி கொடுத்தேன்.